பிரேஸ் த லார்ட். குருத்தோலை ஞாயிறு நிகழ்வை விவரிக்கும் முக்கியமான பைபிள் வசனங்கள் மற்றும் அதன் ஆவிக்குரிய அர்த்தங்களை காணலாம். 1. எருசலேம் வெற்றி பயணம். மத்தேயு 21 8-9 வசனங்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளைத் தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்செல்லுகிறவர்களும் பின்செல்லுகிறவர்களுமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 2. மெசியாவின் வருகை குறித்த தீர்க்க தரிசனம். சகரியா 9 வசனம். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். 3. தாழ்மையின் அரசர். யோவான் 12 வசனங்கள். மறுநாளில் பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, பேரீச்ச மரக்கிளைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். 4. அமைதியின் தூதுவர். லூக்கா 19 வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த வசனங்களின் முக்கியத்துவம். ஓசன்னா, இந்தச் சொல்லுக்கு இப்போதே இரட்சியும் அல்லது தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று பொருள். மக்கள் இயேசுவை தங்கள் விடுதலையாளராக கண்டனர். கழுதைக்குட்டி. அக்காலத்தில் அரசர்கள் போருக்குச் செல்லும்போது குதிரையைப் பயன்படுத்துவார்கள். ஆனால் சமாதானத்தை நிலைநாட்ட வரும் அரசர் கழுதையை பயன்படுத்துவார். இயேசு சமாதான பிரபுவாக வந்தார் என்பதையே இது குறிக்கிறது. பேரீச்ச மரக்கிளைகள். இது வெற்றி மற்றும் விடுதலையின் அடையாளம். God bless you all.